महात्मा गांधी के बोलो, महात्मा गांधी के, महात्मा गांधी के, महात्मा गांधी के। वीरमृत शौर्य पालित जय भारत जननी, जय भारत जननी, जय भारत जननी, जय भारत जननी। मम मनसि सदा तव पदयुगलं संस्कृत संस्कृति सतत चिन्तनं भावरागलय ताळमेलनं, भावरागलय ताळमेलनं। जय भारत जननी, जय भारत जननी, भारत माता भूत जनगीता, निर्मल गंगा जलभूता, शिरसि विराजित हिमगिरि मुकुट, चरणे हिन्दु महोदधि सलिलं, जगने सस्यलता तरुवसनं। जय भारत जननी, जय भारत जननी, जय भारत जननी, जय भारत जननी। அனைவருக்கும் இனிய காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 150வது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்த ஐஎன்டிசி அலுவலகத்தில் சீரும் சிறப்பமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போது இந்த காந்தி ஜெயந்தியை வெகு சிறப்பாக கொண்டாடுவதற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் வழிகாட்டி பாசமிகு அண்ணன் பொறுமையின் சிகரம் எங்களுடைய அண்ணன் எம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், இந்த ஐஎன்டிசியின் பல ஆண்டுகளாக உழைத்து நான் ஐஎன்டிசி அந்த ஒரே முழுமூச்சோடு இன்று வரை பயணித்து கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் விசி முனுசாமி அண்ணன் அவர்கள், ட்ரஸ்டுடைய சேர்மன் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் இந்த வருகை புரிந்திருக்கும் ஐஎன்டிசியுடைய நிர்வாகிகள். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஐஎன்டிசி இது காந்தி ஜெயந்தியோட சிறப்புமாக கொண்டாடுறோம்னா அது முழு காரணம் ஏன்னா நம்மளுடைய ஐஎன்டிசியுடைய பொதுச் செயலாளர் கோபிநாத் அவர்களையே சாரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இப்போ உட்கார்ந்துருக்கிறோன்னா அதுக்கு முழு காரணம் அவர் தூங்கலை, இது பண்ணலை. இந்த காந்தி ஜெயந்தியை எப்படியாவது காந்தி ஜெயந்திக்கு முன்னாடி நம்ம அகிம்சை வழியில் போராடி நம்முடைய சுதந்திரத்தை பெற வேண்டும். எப்படி காந்தியடிகள் நம்ம அகிம்சை வழியில் போராடி நாட்டுக்காக சுதந்திரம் பெற்றால் அதுபோல் தான் ஐஎன்டிசிக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற கூட்டங்கள் எப்படின்னா மற்றவங்களை எல்லாம் புறக்கணித்து எப்படி அதை ஒரு சூழ்நிலையில் தான் எப்படி அந்த சுதந்திர போராட்டத்தில் ஒரு பிரச்சனை அதே போல் தான் அகிம்சை வழியில் நம்ம வெற்றி பெற்று இந்த உள்ளே வந்திருக்கிறோன்னா இதை முழுக்க அண்ணன் தம்பி கோபிநாத் அவர்களே சாரும். இதுக்கு உறுதுணையாக இருந்த ஐஎன்டிசி மாவட்ட தலைவர் நம்மளுடைய நாகராஜ் அவர்களுக்கும் மற்றும் குணசேகர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு மகாத்மா காந்தி அன்னைக்கு நம்ம உள்ளே நுழைஞ்சிருக்கிறது ஒரு அகிம்சை வழியில் தான் நுழைஞ்சிருக்கிறோம். அதுவே நம்ம கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. எப்படி நம்ம காந்தியடிகள் அகிம்சை வழியில் நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்தாரோ அதே போல் நம் பன்னீர்செல்வம் அவர்களும் விசி முனுசாமி அண்ணன் அவர்களும் நம்முடைய அனைவரும் சேர்ந்து நம்ம அவர்களோடு ஒத்துழைத்து நம்முடைய ஐஎன்டிசிக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு ஐஎன்டிசி வாழ்க என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐஎன்டிசி பேர் இயக்கத்தினுடைய செயல் வீரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஐஎன்டிசியின் சார்பில்
நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவருடைய 155வது பிறந்த நாளை தமிழ்நாடு ஐஎன்டிசி தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு ஐஎன்டிசியினுடைய செக்ரட்டரி ஜெனரல் அருமை அண்ணன் எம் பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே வேளையில் இந்திய துணைக்கண்டத்தில் குக்கிராமங்கள் முதற்கொண்டு தலைமை செயலகம் முதற்கொண்டு பாரத தேசம் முழுக்க மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சில இடங்களில் தேசப்பிதா இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர் எடுத்துக்கொண்ட போராட்ட முயற்சிகளை எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற வகையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, ஜவஹர்லால் நேரு, பெருந்தலைவர் காமராஜ், எல்லா நிகழ்ச்சியுமே சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்பேற்பட்ட மாநிலத்தில் ஐஎன்டிசிக்கு ஒரு புது வேகத்தை கொடுத்து இன்றைக்கி நம்ம கடந்த வருஷம் கூட மகாத்மா காந்தியினுடைய படத்தை வெளியில் கீழே நம்ம நின்னமில்ல காலையில் அந்த இடத்துல வச்சு தான் மாலை போட்டோம். ஆஃபீஸை பூட்டிட்டு அந்த மாதிரி நிறைய சங்கடங்கள் இருந்தது. ஆனால் தேசப்பிதா மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளில் அவர் தான் முதல் ஐஎன்டிசியுடைய தலைவர். இந்திய தேசத்தினுடைய போராட்டத்திற்காக பாடுபட்ட அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள்தான் நம்முடைய ஐஎன்டிசியினுடைய முதல் தலைவர். அந்த ஸ்தானத்தில் இப்போ அண்ணன் பன்னீரண்ணன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். நம்ம இன்றைக்கி இந்த விழாவைக்கு நடத்துவோமான்னு பார்த்தா சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் நான் ரெடியாக ஃபோட்டோவோட தான் இருந்தேன், கீழே வச்சுட்டு ஒரு மாலை போட்டு போயிடலான்னு. ஏன்னா போன வாரம் கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய தலைவர்களில் மிக சிறந்த தலைவர் செங்காலியப்பன் அவர் படத்தை வச்சு திறக்கிறது கூட இங்கே இல்லாமல் பூட்டிட்டு சாவியெல்லாம் எடுத்துகிட்டு என்கிட்ட இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நம்ம கீழே படத்தை வச்சு அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை நம்ம செலுத்திட்டு போனோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார் அண்ணன்னு சொன்னால் எல்லாருமே இதில் கலந்துக்கணும், எல்லாருமே வந்திருக்கணும். அவர் காவல் நிலையத்தில் போலீஸ்காரர்கள், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர் எல்லார் முன்னிலையிலையும் யார் கொடியேற்றுறது அப்படின்னு கேள்வி வரும்போது ஜெகநாதன் ஏற்றுட்டோன்னு சொல்லி பெருந்தன்மையான ஒரு பெருமைக்குரியவர் பன்னீர். ஏன்னா இவர் நான் தான் ஏற்றுனேங்க, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லலை. ஜெகநாதனை கொடியேற்றுட்டா நாங்கள்லாம் கூட இருக்கிறோம் அப்படின்னார். அதில் கூட ஒரு வில்லங்க அவன் 7 மணிக்கெலாம் ஏற்றணும். ஆனால் போலீஸ்காரர் சொல்லிட்டா சிஎம் அங்கே ஃப்ளாக் ஆஷ் பண்ணும்போது தான் நம்ம பண்ண முடியும், அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு. ஏன்னா எல்லா விதத்துலேயும் ஒத்து போகிறது, எல்லா விதத்துலேயும் அரவணைச்சு போகிறது, எல்லா பிரச்சனையிலும் நம்ம சங்கம் முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது, உதவிகள் செய்கிறது, எல்லா விதத்துலேயுமே ஒரு சிறந்த அண்ணன் நம்ம அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள். சங்கத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பலதர பிரச்சனைகள் நடந்திருக்குது இதே பில்டிங்கில். ஆனால் எல்லாரை விட இந்த கதவு என்ன பாவம் பண்ணிச்சு தெரில. நம்ம கதவு அதை தான் வரவும் ஃபுல்லாக ஒருத்தர் அதான் அந்தம்மா நம்ம ஆஃபீஸில் வேலை செய்த அந்தம்மா சொல்லிச்சு, ஆனால் இந்த கேட்டை மாற்றிருக்கேன் கதவு என்ன. அதனால் இமிடியேட்டாக அந்த கதவை கூட நம்ம மாற்றிடலாம். ஏன்னா இந்த பில்டிங்கினுடைய வரலாறு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்திலேயே ஐஎன்டிசின்னா ஜிஆர் அந்த ஐயா இருக்காங்க 2வது படத்தில், அவர் தான் இந்த ஃபவுண்டர். இந்த பில்டிங்கு கீழே பூமியில் அவர் தான் இருக்கார். அவர் மேலே எழுப்பப்பட்ட இந்த கட்டடம் யாரோ ஒருத்தருக்கு போயிடக்கூடாது, இதை விற்று கூறு போட்டு எடுத்து போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி சொத்து இருக்குது. எங்கே சொத்து வாங்கினாலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தீர்க்க தரிசனமாக ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் இந்த சொத்துக்கள் இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்குது. இல்லைன்னா இன்னும் ஆளாளுக்கு விற்று முடிச்சுட்டு போயிட்டுருப்பான்.
இந்த எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா சொத்துக்களையும் பாதுகாக்கணும், விற்பனை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சொத்துக்களை பாதுகாக்கணும்னு நான் ஒரு ஆள் கடுமையான போராட்டத்தை நடத்திக்கிட்டு வரேன். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்க சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அக்கிரமக்காரர்கள், தொழிலாளருக்கு விரோதமானவர்கள், தொழிற்சங்கமே இல்லாமல் தொழிலாளர் தலைவராக இருப்பவர்கள் எல்லாரையுமே அடையாளம் கண்டு நம்ம இணைக்கப்பட்ட சங்கங்களுக்கு உள்ள முக்கியத்தை இன்றைக்கி நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னால் அந்த காரணமே அண்ணன் பன்னீர்செல்வம் தான். என்னை வந்து கேட்டாங்க, அவர் வந்து இந்த பில்டிங்குள்ளே அவரை நீக்கியாச்சு வரக்கூடாது, இது ட்ரஸ்ட் பில்டிங், 250 இணைக்கப்பட்ட சங்கம் இருக்குது, தமிழ்நாட்டிலே முதன்மை சங்கம் அவர் சங்கம் தான், அவருடைய மெம்பர்ஷிப் தான் ஜாஸ்தி தமிழ்நாடு ஐஎன்டிசியில். அவர் வரக்கூடாதுன்னு சொன்னால் இங்கே ஐஎன்டிசியே இயங்காது, இருக்கக்கூடாது. அதனால் இவர் முதுகில் ஏறி சவாரி செஞ்சவன் தான் தீட்டின மரத்துலேயே கூர்ப்பாயன்னுவாங்களே, அந்த மாதிரி இன்றைக்கி அதெல்லாம் வந்து சரியான ஒரு கூர்மை இல்லாத என்ன சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயுதம் தான் அவங்க பயன்படுத்துது. இவருக்கு ஒரு ஆள் ஏற்றி விடவும் தெரியும், ஏற்றின வாகத்தில் இறக்கவும் தெரியும், எல்லா விதமான சகலமும் அனுபவித்து தான் கீழ்மட்டத்திலேருந்து திடீர்னு வந்து மேலே உட்காந்துல கீழ்மட்டத்திலேருந்து வந்து படிப்படியாக உயர்வையும் ரத்தத்தையும் சிந்தி இந்த ஸ்தாபனத்தினுடைய வளர்ச்சிக்காக மிக மிக கடுமையாக பாடுபட்ட தலைவர் தான் அண்ணன் பன்னீரண்ணன். அவரை வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்ணலை, ஆனால் ஒரே பாதையில் தான் போயின்னு இருப்போம், பக்கத்தில் போயின்னு இருப்போம், ரயில்வே ட்ராக் மாதிரி. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்கிற முடிவுப்படி அவரை நம்ம அன்றைக்கே சொன்னோம், தமிழ்நாடு ஐஎன்டிசியின் தலைவராக நாளைக்கே அறிவிச்சிடலாம். காலங்கடத்தினா ஆறுன சோறு பழசோறாக தான் ஆகிடும். என்னுடைய குணம் தான் இவங்க வக்கீல் தம்பி கோபியை வக்கீல்கிட்ட எட்டு போனார், நீங்கள் ஏன் மீட்டிங் போடுறவரெலாம் காத்துருக்கீங்க, நாளைக்கே பண்ணுங்கன்னார். ஆனால் அன்றைக்கே பண்ணியிருந்தோம்னா எந்த சக்தியும் நம்மளை எதிர்க்க முடியாது. இணைக்கப்பட்ட சங்கங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைவரை மீறி இன்னொருத்த வந்து புதுசாக அறிவிக்கிறதுக்கு அதிகாரமே இல்லை. அதனால் இணைக்கப்பட்ட சங்கங்களில் 250 பேரும் நம்ம கூட இருக்கும்போது நம்ம தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக கூட்டத்தை கூட்டி அண்ணனை தலைவராகவே டிக்ளேர் பண்ணிடணும். நம்ம அதுக்கப்புறம் தான் இந்த ஆஃபீஸ் வந்து சிறப்பாக செயல்படும், ஒழுங்காக இருக்கும், தமிழ்நாடு முழுக்க நம்ம சங்கங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அரசாங்கத்தில் இன்றைக்கி எவ்வளோ அமைப்பு இருக்குது, அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்காக சலுகை பண்ணக்கூடிய யாரையும் அந்த அமைப்பில் போட முடியல, பாதி பேரை போட முடியல. அதுக்கெல்லாம் காரணம்னா போட தெரிஞ்ச ஆள் இல்லை அங்கே. இப்போ இவர் இருந்தாருன்னா யாருக்கெல்லாம் அந்த அமைப்பில் போடணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக யார் எந்த தொழில் பண்ணுறான்னு தேர்ந்தெடுத்து போட்டிருப்பார் இந்நேரம். ஆனால் அது இல்லாத சூழ்நிலை உருவாது. காரணம் என்னென்னா அமைப்பத்தை தெரியாதவர்கள், ஐஎன்டிசியை பற்றி தெரியாதவர்கள், இணைக்கப்பட்ட சங்கத்தை பற்றி தெரியாதவர்கள், கெடுக்கணும்னே சில பேர் வரான், அவனுக்கும் சில பேர் ஆதரவு கொடுக்குறான். என்ன பண்ணுறது, காலத்தினுடைய போக்கில் வெளிச்சம் வந்ததுன்னா எது மங்கின பொருள் எது வெளிச்சமான பொருள்னு மக்களுக்கு தெரியதான் வரும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன், ஒரு நல்ல பிள்ளையை பெற்று விட்டுக்கிறாருன்னு. ஆனால் இன்றைக்கி கோபியினுடைய முயற்சி வந்து அதாவது அப்பாவுக்காக என்ன இல்லை, இந்த இயக்கத்தின் மீது அவர் இருக்கிற பற்று அவருடைய வேகம். போலீஸ்லேயும் டாக்டர்கிட்டையும் இம்மிடியேட் ஆக்ஷனில் இருக்கணும். இல்லைன்னா இவனும் தூக்கி நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவான், அவனும் மேலே அனுப்பிச்சிடுவான். அதுதான் போலீஸில் நம்ம ரொம்ப எந்த காலகட்டத்திலையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரிஞ்ச அவங்ககிட்ட வந்து பக்கத்தில் இருந்து உடனே காரியம் பண்ணலைன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதனால் விழிப்போடு இருந்து இந்த ஆஃபீஸை வந்து ஒரு கட்டத்தில் நான் பூட்டுவேன், கோபி வந்து தந்துட்டு போவார், நான் பூட்டுவேன், மறுநாள் இவர் வந்து தந்துட்டு போவார். திறக்கிறக்கூடிய சக்தி இங்கே யாருக்குன்னா 2 பேருக்கு தான் இருக்குது. உடைக்கணுன்னாலும் அது 2 பேருக்கு தான், அது முன்சாமி அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு தான். எங்களை மீறி எவனாவது இங்கே வர முடியுமானா நிச்சயமாக முடியாது. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லா விதமான தகுதியும் ஆசைப்படக்கூடிய தகுதியும் ஒரு ஆளுக்கு இருக்குன்னு சொன்னால் அது இவர் தான். இவருக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருப்போம், நான் இருப்பேன். எனக்கு வந்து நம்பிக்கை, நான் இருந்தால் நீ இருப்பேன்ல, எனக்கு வந்து நம்பிக்கை முக்கியம். நம்பிக்கையோடு தான் நம்ம காலத்தை ஓட்டுவோம். நம்பிக்கை தவறுனா நம்ம விளைவிக்குவோம், துரோகம் பண்ண மாட்டோம், காலம் வர மாட்டோம். அதனால் இன்றைக்கி வந்து எதிர்ப்புன்னு நமக்கு இப்போ பார்த்தா
ஓப்பன் காலி கிரவுண்டு தான் இருக்குது. இனிமேல் தான் புது எதிர்ப்பு உருவாகணும். அதனால் அதெல்லாம் இல்லாமல் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஐஎன்டிசியில் இணைக்கப்பட்ட சங்கங்களை முதல்ல கூட்டிட்டு அதில் தீர்மானம் போட்டு நம்ம தலைவர்னு தான் டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்து இப்போ நேற்று ஃபுல்லாக சேலத்துலேருந்து ஒரு தகவல், அது ஓப்பனில் சொல்ல வேணாம், அண்ணனுக்கு சொல்கிறேன். ஓசூர் மனோகரை நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் அங்கே ஒரு லெட்ரு எழுதியிருக்காரு. அதை நம்ம இமிடியேட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் சேலத்துக்கு. அதனால் இப்போ அங்கே அது மாதிரி சேலம்னா சாதாரண இல்லை, அங்கே வந்து நமக்கு ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்குது. எல்லாம் கணக்கு எடுத்தோம்னா நான் 500ன்னு எனக்கு தெரிஞ்ச கணக்கை நான் சொன்னேன், அதை விட அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த சொத்துக்களை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தொழிலாளருடைய நலனுக்காக, தொழிலாளருடைய பிள்ளைகளுக்காக, தொழிலாளர் பிள்ளைகளுக்கு கல்விக்காக நம்ம சங்கத்திலேயே பாடுபட்டு இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க. அவங்களெல்லாம் தங்கறதுக்கு ஒரு முதியோர் இல்லம், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சொத்து ஒருத்தர் கேட்குறாரு, அது சொத்து இருந்து என்னங்க பிரயோஜனம், அப்படி அது விற்று என்னங்க பிரயோஜனம், என்ன இல்லை தலைமையை கொடுப்போம். தலைமைக்கு ஒரு அமௌண்ட்டு, அவருக்கு ஒரு அமௌண்ட்டு, இவருக்கு ஒரு, எதுக்கு நமக்கு வந்து அதில் சொல்கிறேன், அந்த 3 வேளை சாப்பிட்றதுக்குன்னா 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, அதுக்கு மேலே என்ன பெருசாக சாப்பிட்டு போகிறோம் நம்ம. அதனால் நாட்டு மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அந்த சொத்துக்களை பரிபூர்ணமாக, ஏன்னா எந்தெந்த இடத்துல சொத்து இருக்குதுன்றது நமக்கு தெரியும், அண்ணனுக்கும் தெரியும். அந்த சொத்துக்களை எந்த விதத்தில் பயன்படுத்தலாம் என்பதற்கு நீங்கள் தான் எடுக்கணும் முதல் முயற்சி. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் தமிழ்நாடு ஐஎன்டிசியில் இனி எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம காலம் முடிகிறவர்களும் 10-20 தலைவர்களை உருவாக்கிடணும். அந்த சக்தி வந்து ஐஎன்டிசிக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய யங்ஸ்டர்ஸை உருவாக்கணும். நம்ம சீனியர் தலைவர்கள், இவருக்கு முன்னே இருந்தவங்களும் எங்கள் 2 பேருக்கு முன்னே இருந்தவங்களும் யாரும் அடுத்தவனை வளர்க்குறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல. பக்கத்துலேயே இட்டு போவாங்களே தவிர உள்ளே போகும்போது வெளியேறுன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம அப்படி இல்லை. இந்த தமிழ்நாடு ஐஎன்டிசியை வழி நடத்துவதற்கு மாவட்டத்துக்கு 10 பேரையாவது நம்ம உருவாக்கி கொடுக்கணும். எவ்வளோ பெரிய மெம்பர்ஷிப், நம்ம கிட்டத்தட்ட 7.5-8 லட்சம் இருந்தது, இப்போ கம்மி. அதை பழையபடி நம்ம மறுபடியும் கொண்டு வரதுக்கு என்னவோ அந்த முயற்சியை வந்து தலைமையேற்று அண்ணன் தான் நடத்தணும். உங்களோடு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து அந்த வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி, அருமை ஐயா மகாத்மா காந்தியினுடைய புகழ் நிலைத்திருக்க வேண்டும், வாழ்க மகாத்மா காந்தியினுடைய புகழ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற கோபி அவர்களே, குணா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தலைவர், ஐஎன்டிசியினுடைய தலைவர் ஜெயபால் அவர்களே, சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் நாகராஜ் அவர்களே, சென்னை துறைமுகத்தினுடைய தலைவர் ஜெம்மி அவர்களே, அன்பு சகோதரர் செயலாளர் ரவி அவர்களே, முன்னாள் தலைவர் செல்வம் அவர்களே, அப்துல் வகாப் அவர்களே, பரமானந்தம் அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கிற வழக்கறிஞர் சிவக்குமார் அவர்களே, சிவக்குமார் அவர்களே, கோ ஜீவா அவர்களே, ஜெய் கணேஷ் அவர்களே, சேகர் அவர்களே, வசந்த் விருகை அவர்களே மற்றும் அருமை நண்பர்களே, அன்பு சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும், மோகன் அவர்களே, அன்பு சகோதரிகள் அத்தனை பேருக்கும், வருகை தந்திருக்கிற அருமை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு, மகாத்மா காந்தி பிறந்த நாள் என்பது இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலே எதற்காக நாம் மகாத்மா காந்தி பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால், உப்புக்கு வரி போட்டார்கள். எதற்கு? உப்புக்கு வரி போட்டார்கள். அந்த உப்புக்கு வரி போட்டதை தவறு என்று சொல்லி உப்பு இல்லாத யாராவது சாப்பிட முடியுமா? சாப்பிடவே முடியாது. நோயாளி தான் உப்பு இல்லாத சாப்பிட்ணும். எல்லாரும் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம். கோவம் வந்தால் என்ன சொல்கிறான், அவனு உப்பு போட்டு சாப்பிட்றியா, என்ன போட்டு சாப்பிட்றேன்னு கேட்போம். அதுபோல் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலே கலந்து கொள்கிற போது மேல் சட்டை இல்லாமல் எல்லாரும் இருக்கிறாங்க. உங்களுக்கே இல்லைன்னும் போது எனக்கு எதுக்குன்ட்டு தூக்கி போட்டு துண்டு போட்டு கொண்டு வாழ்ந்தவர் அவர். சாதாரண ஆள் இல்லை, வக்கீல்னாலே அதுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. நம்மளே என்ன பண்ணுறோம், போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு,
வக்கீல் போகிறாருன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், நம்ம போனால் கொஞ்சம் இருன்னுவாங்க. ஆனால் பாரட்லா படித்த பட்டதாரி அவரே மேல் தூண்டு போட்டுக்கின்னு உலகம் பூரா பார்த்துட்டு வந்தார். அவருடைய உழைப்பு, இந்த ஐஎன்டிசியை உருவாக்கிய தலைவரில் மகாத்மா காந்தி ஒருவர். அவருடைய பிறந்த நாளிலே இந்த விழா இன்றைக்கு நாம் அனைவரும் ஒன்று கூடியிருப்பது மிகப்பெரிய பெருமை. அதைவிட ஒரு பெருமை இருக்கிறது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர் படிக்கிற போது, ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கும்போது 4 வாசப்படியில் 4 கார் வந்து நிற்குமா. அவர் எதாவது ஒரு வாசப்படியில் ஏறி போயிட்டாருன்னா மீதி கார் போயிடுமா. அப்போ எந்த அளவுக்கு அந்த காலத்தில் வசதியாக இருந்திருப்பார் பாருங்க. அப்பேற்பட்டவர் ஐஎன்டியூசியில் முதல் மெம்பர். எதில்? இந்த ஐஎன்டியூசிக்கு முதல் மெம்பரே பண்டித ஜவஹர்லால் நேரு தான். வரலாறு பார்த்தவர் படித்தவர்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஐஎன்டியூசி சில அதனுடைய அர்த்தம் தெரியாதவர்கள் கையில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டுமே ஆனால் அன்பு சகோதரர் விசி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நாமே கட்டி எழுகணுன்றதை விட கூட 4 பேர் இளைஞர்களையும் பெண்களையும் உள்ளே நுழைத்து ஐஎன்டிசியை பலப்படுத்த வேண்டும். ஐஎன்டிசின்னா என்ன? ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், 100 பேர் வேலை செய்கிறோம். அன்றைக்கி 100 பேர் வேலை செய்தால் 90 பேர் பர்மனெண்ட் வேலை. எவ்வளோ பேர்? 90 பேர் பர்மனெண்ட் வேலை. 10 பேர் ஏனமார் கூலி வேலைக்கு போவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கழித்து பர்மனெண்ட் ஆகிடுவாங்க. ஒரு ஆள் ரிட்டையர்ட் ஆனால் ஒரு ஆள் பர்மனெண்ட்டு. இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப, கம்பெனியுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க பர்மனெண்ட் ஆவாங்க, அடுத்த ஆள் வருவாங்க. இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா? ஒரு கம்பெனியில் 6000 பேர் வேலை செய்கிறான். எவ்வளோ பேர்? 6000 பேர் வேலை செய்கிறான். அதில் பர்மனெண்ட்டு வேலைக்காரன் 38 பேர். எத்தனை பேர்? 38 பேர். அவனுக்கு 25,000லேருந்து 40,000. அவ்வளோதானே? 25,000லேருந்து 40,000. இன்றைக்கி சென்னை துறைமுகம்னு சொல்கிறோம். பண்டித ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த துறைமுகம் இன்றைக்கு அவங்க சம்பளம்னு பார்த்தா கீழ்த்தட்டு மக்களுக்கு குறைந்தது 1 லட்சம் ரூபாய் இருக்கும். கொஞ்சம் மேலே கிரேடில் இருக்கிறவங்க 1,50,000 ரூபாய் வாங்குவாங்க. அவங்க வெளியே போகும்போது இன்றைக்கி 20லேருந்து 30 ரூபா 35 ரூபா கையில் வாங்குகிற அளவுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது பார்த்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி இவங்க தான் என்ன தெரியுமா? 6000 பேர் செய்கிற இடத்துல 38 பேர் பர்மனெண்ட்டாக இருந்துக்குன்னு அவன் வீட்டுக்கு போகும்போது 1 லட்சம் ரூபாய் இல்லைன்னா 1,25 லட்சம் ரூபாய் வாங்கினோம். இதுதான் இன்றைக்கி நிலமை. காங்கிரஸ் காலம் அன்னைக்கு அறிவை உபயோகப்படுத்தி இவர்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டா இவங்க கையில் நாளெலாம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஐஎன்டிசியை உருவாக்கி இதன் மூலம் இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர் நல சட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம். பண்டித ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, நம்முடைய தலைவர் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் ராமானுஜம் அவர்களுக்கு பின்னாலே மதுரை ராமச்சந்திரன் அவர் கொஞ்ச நாள் இருந்தார். அதே போல் PL சுப்பையா, வாழப்பாடி ராமமூர்த்தி, இப்போ தலைவர் ஜி காலான் அவர்கள் இப்படி பல்தரப்பட்டவர்களும் இருந்து காலான் அவர்கள் தலைமையேற்றதற்கு பின்னாலே இன்றைக்கு இந்தியா பூராவிலும் துறைமுக தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் பேச்சுவார்த்தையினுடைய திறமை கொண்டு சென்ற பெருமை தலைவர் காலான் அவர்களைத்தான் சாரும். அவருடைய திறமைதான் சென்னை துறைமுகம். இன்றைக்கி பாருங்கள், பேச்சுவார்த்தை 3 வருஷம்னாங்க, 4 வருஷம்னாங்க, 5 வருஷம்னு இழுத்துக்கினே இருக்குது. இன்னும் பேச்சுவார்த்தை நிறைவு பெறவில்லை, முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாதம் முடியணும். அதே போல் அதை நடத்துகிற திறமை அதையெல்லாம் செய்தது ஐஎன்டிசி தான். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஐஎன்டிசியை ஒரு கண்ணை போல பாதுகாத்து
அதில் இருக்கிறவர்களை கட்சியிலும் பயன்படுத்தி திறமையாக வளர்த்தார்கள். அதை போல் இங்கே இருக்கிறவர்கள் நல்ல செமினார் இதெல்லாம் போட்டு வரலாறுகளை சொல்லி மீண்டும் ஐஎன்டியூசியை புதுப்பிக்க வேண்டுமே. ஆனால் ஏற்கனவே இருப்பவர்கள் அனுபவத்தையும் இன்றைக்கு இருப்பவர்கள் அவர்களுடைய திறமையை கொண்டு சிறப்பாக வழிநடத்த வேண்டும். அதற்கு நாம் அத்துணை பேரும் பாடுபட வேண்டும். நம்மை பொறுத்தவரையில் ராஜா ராணி அவங்க இவங்க அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் ஐஎன்டியூசி என்று சொன்னால் அனைவரும் ஒன்றுபட்டு கட்டுண்டு செயல்படுவோம். வரலையா விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இதுதான் ஐஎன்டியூசி என்கிற நிலையை நாம் அனைவரும் உருவாக்குவோம் என்று சொல்லி தலைவர்களுடைய மகாத்மா காந்தி பிறந்தநாள் விழாவிலே நாம் அனைவரும் பங்கு பெற்றது ஒரு பெருமை என்றால், அனைவரும் இங்கே கூடியிருப்பது அதைவிட பெருமை. இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் திட்டமிட்டு யாரும் உள்ளே வராத அளவிற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார்கள். அத்தனை தடைகளையும் மீறி இங்கே நாம் வந்திருக்கிறோம் என்றால் முழுக்க முழுக்க கோபி எடுத்துக்கொண்ட முயற்சி தான். அவருக்கு மனமாற வாழ்த்துகிறேன். அதே போல் வழக்கறிஞர் எனக்கு மிகவும் என்னுடைய சகோதரின் மகன் தினேஷ்குமார் அவர்கள், அவர் நான் ஜெயிச்சு தரேன், கோர்ட்டுக்கு போனால் இது நிற்காது என்று என்னென்னவோ போட்டாங்க. எல்லாத்தையும் மீறி எடுத்துக்கொண்ட முயற்சி கடைசி வரை இதை கொண்டு சென்று நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கோர்ட்டில் சரியான உத்தரவை பெற்று தந்திருக்கிறார். அதை தொடர வைப்போம். நம்ம விட்டுற மாட்டோம். இதை இந்தியா பூராவிலும் கொண்டு போவோம். தமிழ்நாடு இல்லை, இந்தியா பூராவிலும் 4 இருக்குது ஐஎன்டியூசி. அதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே ஐஎன்டியூசி ஆக்குவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வேன். தமிழ்நாடு ஐஎன்டியூசியின் தலைமை அலுவலகத்திலே இன்று சிறப்பாக நடைபெற்ற காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவில் வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு ஐஎன்டியூசியினுடைய செக்ரட்டரி ஜெனரல் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு ஐஎன்டியூசியின் ட்ரஸ்ட் சேர்மன் அண்ணன் திரு வி.சி. முனுசாமி அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு ஐஎன்டியூசியில் நிர்வாகிகளாக இருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் தமிழ்நாடு ஐஎன்டியூசியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு ஐஎன்டியூசியிலே நமது செக்ரட்டரி ஜெனரல் அவர் முனுசாமி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாடு ஐஎன்டியூசி தலைவர் காலால் மறைவுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் என்பது அனைவருக்குமே தெரியும். நான் ஒரே விஷயத்தை மட்டும்தான் சொல்லுகிறேன், இது யார் அப்போ வீட்டு சொத்தம் கிடையாது. தமிழ்நாடு ஐஎன்டியூசி என்பது ஒரு தொழிலாளர்களுடைய பணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஐஎன்டியூசி சொத்துக்களை பாதுகாப்போடு ஐஎன்டியூசியில் அனைத்து நிர்வாகிகளோடும் கடமை. நாம் அதை தான் செய்தோம். இந்த கோரிக்கையை தான் நாம் தலைவர் சஞ்சீவ் ரெட்டிகளை வைத்தோம். அதுக்கு தான் நம்மளுக்கு பரிசும் கிடைத்தது. அந்த பரிசையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சட்டம் தனது கடமையை செய்யும் என்பது போல சட்டம் அந்த கடமையை செய்திருக்கிறது. தகுதியில்லாதவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தால் அது எப்படி மாட்டிக்கொண்டு முடிக்கும் என்பது இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஒருத்தரை நம்ம நல்ல தமிழ்நாடு நல்லா ஐஎன்டியூசி நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் ஒருத்தர் அவர் கூட அனுசரித்து நம்ம பயணம் செஞ்சோம். ஆனால் அவர் தமிழ்நாடு ஐஎன்டியூசியில் சொத்துக்களை கொள்ளடிக்கும் நபர்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை இந்த நாளில் நம்ம வன்மையாக கண்டிக்கிறது இல்லாமல் இதில் நம்ம விடுபடணும்னா அனைவரும் ஒன்றுபடணும். இங்கே இருக்க நிர்வாகிகளாக சிலர்லாம் இருக்கிறீங்க, நீங்களாம் வாய் நிறைய சொல்லலாம், நான் இவர்கிட்ட இருந்தேன் இதை அதை பண்ணேன்ட்டு. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை? ஐஎன்டிசியை காக்க வேண்டிய ஒருத்தர் கடமை தானே. ஏன் பயந்துக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி போய் ஒளிகிறீங்க? பதவிக்காக ஏன் இவ்வளோ இந்த பிச்சை பதவிக்காக எதுக்கு அவன் காலில் போய் விழுறீங்க? தைரியமாக இருந்தால் தைரியமாக இந்த இடத்துல உட்காருங்க. அதை விட்டுட்டு ஐஎன்டிசியை மீட்காமல் ஒருத்தர் பின்னாடி போய் ஏன் சவாரி செய்கிறீங்க? ஐஎன்டிசியை மீட்க வேண்டியதுதான் எல்லாரோட கடமை. அதுக்கு யார் யார் வழி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இந்த சட்ட போராட்டத்தில் வெற்றியும் பெற்றிருக்கோம். இதுக்கு மேலே என்ன ஒரு நிலைமை வந்தாலும் அதை சந்திக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது முன்னமும் எங்களை இப்போ தூண்டி விட்டு பிரச்சனைகளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுகளை விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்துக்கு வர